ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு குட்டி கார்டனில் என்னெல்லாம் செடி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா பாகக்காய் செடி. விதை போட்டு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். நானே எதிர்பார்க்கவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டடாக செடி வந்துருச்சு, இவ்வளோ பெருசாக வந்துருச்சு. இப்போ தான் 2 காய் விட்டுருக்கு, அப்புறம் குட்டியாக ஒரு பிஞ்சு இருக்குது, பூலாம் நிறையா இருக்குது. கீழே விடுறதுக்கு சரி, கீழே விட்டால் அந்த சைடெலாம் புதர் மாதிரி இருக்கா, அதனால் வீட்டு மேலே விட்டுட்டோம். அடுத்து இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடின்னு நினைக்கிறேன், வளர்த்திட்ருக்கோம். இது என்ன செடின்னு எனக்கே சரியாக தெரியல. அப்புறமேட்டு இங்கே ஒரு பாகக்காய் கொடி இருக்குது. ஆக மொத்தம் எங்கள் வீட்டில் 3 பாகக்காய் கொடி இருக்குங்க. இது ஒன்று, இதெல்லாம் இப்போ தான் சின்னதாக குட்டியாக வந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலைக்கு பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லை, குட்டி குட்டியாக நிறையா செடியாக இருக்குது. தக்காளிலாம் பார்த்திங்கன்னா அதுவாக முளைச்சிட்டு வந்திருக்கு, தப்பு செடியாட்டங்குது. அப்புறமேட்டு இந்த மிளகா செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் டப்பாவில் மிளகா கொட்டி வைப்போம்ல, அந்த விதெல்லாம் கொட்டி கிடக்குள்ள, அதில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சேன், இவ்வளோ செடி வந்துருச்சு. சரி, அப்புறம் ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு தனியாக எடுத்து நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. பரவாயில்ல, நல்லபடியாக வருது. இப்போ தான் ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு மிளகா வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மருதாணி செடியும் இருக்குது. எப்போ வேணாலும் மருதாணி பொறிச்சு வச்சுக்கலாம். மருதாணி பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முந்தின நாள் கைக்கு வச்சேன், ரொம்ப டார்க் கலராக செவந்திருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகும்போது 3 மல்லிகை செடி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம், அது இன்னும் ரொம்ப குட்டியாகவே இருக்குங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய மினி விளாக் வரும். பாய்.